அதிமுக கட்சி விதி தொடர்பான வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை தொடர அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். அதிமுக கட்சி விதிகளை திருத்தம் செய்ததை எதிர்த்தும் உட்கட்சி தேர்தலை எதிர்த்தும் கட்சி உறுப்பினர்கள் என்று கூறி ராம்குமார் ஆதித்தன், கே.சி. பழனிசாமியின் மகன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் அதிமுக தொண்டர்கள் சார்பில் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டது, அதற்கு ஏற்ப விதிகளையும் திருத்தம் செய்தது அதிமுகவின் சட்ட திருத்தங்களுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அதிமுக தொண்டர்கள் சார்பாக கட்சி விதிகள் திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடர ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகிய இருவருக்குமே அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார். இருவருக்கும் வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் அதிமுக உறுப்பினர்களே இல்லை என்பதால் அதிமுக தொண்டர்கள் சார்பாக வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், கட்சியில் அடுத்தடுத்து மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் வழக்கில் எழுப்பிய கோரிக்கைகள் காலாவதியாகிவிட்டன என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. கட்சியின் உறுப்பினர்கள் தான் என உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகு வழக்கு தொடர அனுமதி அளித்து தனி நீதிபதி உத்தரவிட்டதாகவும், தங்கள் வழக்குகள் காலாவதியாகவில்லை, எடப்பாடி பழனிசாமியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சுரேன் பழனிசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. இவ்வாறு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு தொண்டர்கள் சார்பில் வழக்கு தொடர சுரேன் பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன் ஆகியோருக்கு அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.